So good evening students, today we will see the current affairs analysis dated from 12th November 2020. First news, regulation on OTT platform. OTT na over the top. So OTT platform அப்படின்றது டிஜிட்டல் மீடியா டிஜிட்டலோட இன்னைக்கு டாமினன்ஸ் அதிகமாகுது. ஸோ அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஸோ யூஆர் வாட்சிங் லாட் ஆஃப் மூவிஸ், ஆடியோஸ், விஷுவல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது இன்னைக்கு இப்போ டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டிவி ப்ராட்காஸ்டிங் இருக்குது, யூ ஹேவிங் லாட் ஆஃப் சேனல்ஸ். இந்த சேனல்ஸ் ஏதாச்சும் வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் தி ஆக்ட், கேபிள் டெலிவிஷன் ஆக்ட். ஆனால் ஓடிடி பிளாட்ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணுறது வி நெவர் ஹேவிங் எனி லைக் லாஸ் கிடையாது. ஸோ ரெகுலேட் பண்ணுறது இப்போது அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறோம். பிகாஸ் வயலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க எல்லாருமே செல்ஃப் ரெகுலேட்டிங் கோட்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியாங்க. செல்ஃப் ரெகுலேட்டிங் கோட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து இதில் விதி மீற மாட்டாங்க அப்படின்னு. எப்படி நமக்கு நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி இருக்கோ டாக்ட்ரின், ஸோ நியூக்ளியர் பாலிசி, அதே மாதிரி இவங்களும் அவங்களோட செல்ஃப் ரெகுலேட்டரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ரெகுலேட்டரி இன் த சென்ஸ் என்ன அப்படின்னா வி வில் நாட் வயலேட். என்ன கேட்டகரி அப்படின்னா இந்தியாவோட நேஷ்னல் எம்ப்ளம் இல்லைன்னா எந்த கண்ட்ரியோட, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ன்றது ஆல் ஓவர் த வேர்ல்டு, நாட் அபவுட் இந்தியா. அது எந்த கண்ட்ரியோட டிக்னிட்டியும் பாதிக்கிற மாதிரி செயல்பட மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சைல்டு ப்ரோனோகிராஃபி சம்மந்தமான வீடியோஸ், ஸோ அது மாதிரியான இல்லீகல் வயலேட்டரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண மாட்டோம், இல்லைன்னா டிஸ்பிளே பண்ண மாட்டோம். அவுட்ரேஜ் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், ஸோ தே வில் ரெஸ்பெக்ட் ஆல் த சென்டிமெண்ட்ஸ். ஸோ ரிலீஜியஸ் சம்மந்தமான சென்சிட்டிவ் இஷ்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிபரேட்லி மெலிஷியஸ்லி என்கரேஜிங் த டெரரிசம், அது வந்து பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பேண்ட் ஃபார் எக்ஸிபிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் பை லா மூலமாக தடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் மூவிஸ் எதுவாக இருந்தாலும் அதை டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் எக்ஸ்பிளைன்ட் இன் திஸ் செல்ஃப் கோட். இதை வந்து பண்ண மாட்டோம், கவர்மெண்ட்டை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோடிங் அனௌன்ஸ்மெண்ட். இட்ஸ் அ வெல்கம் டோன். அவங்களாவே செல்ஃப் ரெகுலேட்டரியாக இருக்குது, இட்ஸ் அ குட் திங். பட் வாட் எவர் இட் இஸ், வி நீட் சம் ரெகுலேஷன். யாராவது ஒரு ஆள் இப்போ இருக்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், ஓகே வி கேன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய ஓடிடி பீப்புள், ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குறவங்க, ஸோ வி கான் ட்ரஸ்ட். சம்டைம்ஸ் டெரரிஸ்ட் ரிலேட்டட் குரூப்ஸ் வில் கம். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் உருவாக்கும் அப்படின்றனால வி நீட் ரெகுலேஷன் அப்படின்ற இட்ஸ் அ வெல்கம் டோன். கவர்மெண்ட் பண்ணக்கூடியது நல்லது. ஸோ ஏன் அது கொஸ்டின்ஸ், ஏன் இப்போ திடீர்னு கவர்மெண்ட் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு, கவர்மெண்ட் ஏன் பண்ணுறதுக்கான ரீசன் ஒன்று வந்து மலிஷியஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதே மாதிரி உங்களுக்கு இந்தியாக்குள்ளாடி அவங்க வந்து வயலேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வி ஹேவிங் கேபிள் டெலிவிஷன் ஆக்ட் மூலமாக நம்ம டிவிஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய டிவிஸை பனிஷும் பண்ணுறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் அண்டர் தி கவர்மெண்ட் மானிட்டரிங் நவ். ஸோ அதை எந்த ஆக்டில் கொண்டு வராங்கன்னு வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆக்ட் வந்து கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1995. அது மாதிரி 2019 they introduced a bill, that is registration of press and periodicals bill. அது இன்னும் பாஸ் பண்ணப்படலை. ஸோ அது கீழே கொண்டு வரப்படலாம். சரியா? வேறு நம்ம மீடியாஸை கண்ட்ரோல் பண்ணுறது வாட் ஆர் த திங்ஸ் ஆர் தேர். ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இது உங்களுக்கு ஃபேவரானது தான். மீடியாஸை பிரிண்டிங் மீடியாஸில் பிரிண்டட் மீடியாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை ஆன்லைன் மீடியாஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. தென் டெலிவிஷன் கேட்டகரி உங்களுக்கு தெரியும், ப்ராட்காஸ்டிங் அசோசியேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க ஏதாச்சும் நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேன் பண்ணுவாங்க. தென் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறைய மூவிஸுக்கு வந்து ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்க சில ஃபிலிம்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதில் சென்சார் போர்டு மாதிரி. சரியா? தென் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் கவுன்சில், ஸோ ரெகுலேட்டரி ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போது என்ன சொல்கிறது, ஃபீமேல் சைல்டுக்கு பதிலாக மேல் சைல்டை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரியான விஷயங்கள், பிஎன்டிடி. ஸோ அந்த ஆக்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ டிரோகரேட்டரி டு த ஃபீமேல், அது மாதிரியான விஷயங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. நேற்றுக்கு தான் அந்த ஆர்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரெகுலேஷனுக்கு கீழே கொண்டு வர போகிறோம் அப்படின்றது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see how they are going to do. தென் செகண்ட் வந்து நேஷ்னல் வாட்டர் அவார்ட்ஸ். இது வந்து வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன்ஸுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பீப்புள் ஹூ ஆர் ஆக்டிவேட்டிங்
லைக் கன்சர்வேஷன் பண்ணுறவங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறவங்க, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், அதுவும் வந்து வாட்டர் கன்சர்வேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். லேண்ட் டீக்ரடேஷனை தடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுற, பாண்ட்ஸை வந்து கன்சர்வேஷன் பண்ணுறது, ட்ரிப் இரிகேஷனை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் அவார்ட். 2007லேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லைக் நேம் வந்து கிரவுண்ட் வாட்டர் ஆகுமெண்டேஷன் அவார்ட். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரீஜெனரேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே. அதான் ஆல் ஓவர் இந்தியாவில் வாட்டர் ஆகுமெண்டேஷன் பண்ணக்கூடிய, கிரவுண்ட் வாட்டர் லெவலில் ஆகுமெண்டேஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வருது. சரியா? தென் ஆப்ஜெக்டிவ்ஸ் எடுத்துன்னா கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஸோ கொடுக்குறோம். எது கொடுக்குறோம் அப்படின்னா மோட்டிவேட்டிங் தம்செல்ஸ். இப்போ ஒரு ஆள் கொடுக்கும்போது அடுத்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸும் அதை ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு வில்லேஜ் மாடலெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு ரொம்ப வாட்டர் டிஃபிஷியன்சியாக இருக்கக்கூடிய சில வில்லேஜஸ் செலக்ட் பண்ணி 2 வில்லேஜஸ் என்ன டிஸ்ட்ரிக்டில் இல்லைன்னா பிளாக் லெவலில் செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் வாட்டர் ஆகுமெண்டேஷன் பண்ணியாச்சு. அப்படி கன்சர்வேஷன் எஃபோர்ட் பண்ணுறதுனால அது எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றது. ஸோ லைக் எல்பிஜி பஞ்சாயத்து மாடலில் ஒரு வில்லேஜுக்கு ஃபுல்லாகவே யூ ஆர் கோயிங் டு கிவ் எல்பிஜி கனெக்ஷன்ஸ். அந்த வீடுகளுக்கு நீங்கள் கொடு, அது என்ன பண்ணோம் அப்படின்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி மற்ற பீப்புள் அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் லைக் வில்லேஜ் லெவல்லே நம்ம கன்சர்வேஷன் எஃபோர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ண, அது மாதிரி ஸ்டார்ட் அப் பீப்புள் ஹூ ஆர் வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் வாட்டர் கன்சர்வேஷன். இப்போ நம்ம லைக் வாட்டர் ஃபில்டர்ஸாக இருக்கட்டும், அந்த லைக் பியூரிஃபையர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இட் வில் ரெடியூஸ் தி கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர். அப்புறம் லைக் ஓவர் யூஸ் ஆஃப் வாட்டரே அது தடுக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஊக்குவிக்கும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் நீட் ஃபார் த கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். யூ பீப்புள் நோ வி ஆர் வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தென் வில்லேஜஸ் நிறைய இருக்குது நம்ம நாட்டில். ஸோ ஃபார் தட் பர்பஸ் இனிஷியேட்டிவ்ஸ் பை த கவர்மெண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். இப்போது கோவிட்-19 டைம் பீரியடில் மன்ரேகா பீப்புளை வந்து அதிகமாக பாண்ட் கன்சர்வேஷனுக்கு, பாண்ட்ஸை வந்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மன்ரேகா ஸ்கீம் பீப்புள் அதுக்கு தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். லைக் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு தண்ணி போகிறதுக்கு, இல்லைன்னா லைக் நமக்கு லைக் பாண்ட்ஸ் டேங்க்ஸ் எல்லாமே ஓவர் ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னா அண்டர் வாட்டர் லெவல் அதிகமாகும். ஸோ அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது மாதிரி ஜல் கிராந்தி அபியான். ஸோ இதான் வில்லேஜ் மாடல் நான் சொன்னது. ரெவல்யூஷனரைசிங் பீப்புளில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. அதன் மூலமாக தட் இஸ் ஜல் கிராம் ஸ்கீம்னு பேர். டெவலப்பிங் 2 மாடல் வில்லேஜஸ் இன் அன் ஏரியா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து மற்றவங்களும் அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த வில்லேஜ் சேஞ்சஸ் மூலமாக. இந்த நிதி ஆயோகை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் கம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இந்த இயரோட ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ யூ வில் ஹேவ் டு கோ ஃபார் தட் பிடிஎஃப் நீங்கள் பார்க்கணும். சரியா? தென் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி, ஜல் ஜீவன் மிஷன் பொறுத்த வரைக்கும் 2024க்குள்ளாடி வி நீட் டு பி ப்ரொவைடட் வித் ஹவுஸ் பைப் கனெக்ஷன்ஸ். அது உங்களுக்கு தெரியும், FTH அப்படின்ற மாடலில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பைப்ஸ் வந்து அண்டர் கிரவுண்டில் போட்டுட்ருக்காங்க. அதுக்கான மெயின் பர்பஸ் 2024க்குள்ளாடி எவ்ரி வில்லேஜஸ் அண்ட் தென் ஹோம்ஸ் would be connected with water, piped water. அதுவும் பிஎஸ்ஐ லைக் பிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸில், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் வரக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் வரக்கூடிய ஒரு கேட்டகரி அடிப்படையில் தான் அது கொண்டு வராங்க. ஸோ கண்டாமினேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் அட்டல் புஜுல் யோஜனா. ஸோ 6000 crore எதுக்கு அப்படின்னா வாட்டர் கன்சர்வேஷன், வில்லேஜஸில் டேங்க்ஸ் ரீஜெனரேஷன் பண்ணுறது, அதெல்லாம் தான் பர்பஸ். தென் ஜல் சக்தி அபியான், யூ பீப்புள் நோ தட். ஸோ வாட்டர் கன்சர்வேஷனை பற்றி ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 2019 லான்ச் பண்ணி அது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்க. இனி 2020 இந்த அக்டோபருக்கு முன்னாடி டைம் பீரியட், மான்சூன் டைம் பீரியடுக்கு அந்த 1 month முன்னாடி தே வில் ஸ்டார்ட் த அவேர்னஸ் ப்ரோக்ராம். எவ்ரி இயர் தே வில் டூ இட். இது எதுக்கு அப்படின்னா மழை காலங்களில் தண்ணி எப்படி சேகரிக்கிறது, மற்ற டைமில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தென் தேர்ட் நியூஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் தி பப்ளிக் ஹெல்த் கெப்பாசிட்டிஸ் இன் டிசாஸ்டர்ஸ். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்குது. அதோட மெயின் பர்பஸ், முன்னாடியெல்லாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பேரழிவு வந்ததுக்கு பிறகு தான் வி வில் கோ அண்ட் ரெஸ்கியூ, வி வில் டூ சம்திங். ஆனால் இப்போ நம்ம 2005 இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சுனாமிக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆனால் மெயின் பர்பஸ் வி ஹவ் டு பி ப்ரிப்பேர்ட் மச் பிஃபோர். ஸோ முன்னாடி வந்து லைக் நம்ம வந்து லைக் போஸ்ட் டிசாஸ்டர் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். போஸ்ட் டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ப்ரிவென்ஷன், மிட்டிகேஷன் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஃபார் ஆல் டிசாஸ்டர் கேட்டகரி. அது சைக்ளோனாக இருக்கட்டும், வல்கனிக்காக இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு வி ஹேவிங் திஸ் ஆக்ட் இன்னும் எஃபெக்டிவாக வரணும். ஏன்னா ஹெல்த் ரிலேட்டடாக இப்போ தான் நமக்கு புதிய டிசாஸ்டர் சரியா. COVID-19 இஸ் அ நியூ ஒன் ஃபார் த என்டையர் வேர்ல்ட்.
ஸோ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றத இந்த என்டையர் ஆர்டிக்கிள் சொல்லுது. ஸோ ஹெல்த் செக்டார் எப்படி இருக்கணும் அப்படின்றது 2 important lessons emerge, the mainly health services and then continuing development that is must அப்படின்றத இப்போ சொல்லியிருக்கு. ஏன்னா COVID-19 டைம் பீரியடில் உங்களுக்கு தெரியும் பேஷண்ட்ஸ் மேக்ஸிமம் லைக் ஹாஸ்பிட்டல்ஸில் அவைல் பண்ணது எல்லாருமே வந்து COVID-19 பாதிக்கப்பட்டவங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ், இந்த மாதிரியான மற்ற நார்மல் விசிட்டுக்கு போகிறவங்க யாருமே அலோவ் பண்ணலை, பயந்து போகவும் இல்லை. அதுக்கான ரீசன் ஸ்ப்ரெட். இன்னொரு ரீசன் வந்து லைக் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்கப்படலை. அதனாலே நிறைய பேர் வந்து வீடுகள்லேயே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் நிறைய லைக் லைவ்ஸ் வந்து லாஸ்ட்டும் ஆச்சு, நம்ம அதை பார்த்தோம். ஸோ அதுக்கெல்லாம் இல்லாமல் வி ஹவ் டு பி ப்ரிஃபர்ட். அப்போ டிசாஸ்டருக்கும் இருக்கணும், நார்மல் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். அந்த லீகல் ஃப்ரேம்ஒர்க்கில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஹெல்த்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. ரோல் ஆஃப் ப்ரைவேட் ஹெல்த் செக்டர் டூரிங் டிசாஸ்டர். ப்ரைவேட்டை வந்து அதிகமாக பயன்படுத்துறது. ஸோ இப்போ நீங்கள் தெரியும் உங்களுக்கு COVID-19னா ப்ரைவேட்டில் அது ஒரு விதமான மாஃபியா கொள்ளையாக நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கு தெரியும். எல்லா ஹாஸ்பிட்டலையும் நான் சொல்லலை. ஸோ சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், பீப்புள் ஓரியன்ட் பீப்புள் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டைம்லேயும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கப்படுறதுக்கு பப்ளிக் இன்சூரன்ஸ் ஹேவ் டு பி அவைல் பண்ணணும் அப்படின்றது அது சொல்லியிருக்காங்க ரெக்கமெண்டேஷனில். அதே மாதிரி பப்ளிக் ஃபினான்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் சொன்னேன். அதே மாதிரி பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் லெவலில் அதிகப்படுத்துறது. இன்றைக்கி நீங்கள் ப்ரைவேட்டை மட்டும் நம்பி இல்லாமல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, வில்லேஜ் ஏரியாவில் சரி, சிட்டி ஏரியாவில் சரி, அர்பன் எவ்ரிவேர், சரியா? ஸோ லிமிட்டட் ரெகுலேட்டரி எபிலிட்டி, ஸோ இதெல்லாம் கொடுக்கணும். நீட் ஃபார் த ஸ்ட்ராங்கர் பப்ளிக் செக்டர் கெப்பாசிட்டிஸ். டிசாஸ்டரை டார்கெட் பண்ணுறது, டாலரேட் பண்ணுறது, இல்லைனா காம்பேட் பண்ணுறது, ஹெல்த் ரிலேட்டடாக வர்றது பப்ளிக் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத இங்கே இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஹேவ் டு இன்வெஸ்ட் அ லாட். ப்ரைவேட் செக்டாரையும் பயன்படுத்தணும் அதில். அப்புறம் நேஷனல் ஹெல்த் மிஷன் வி ஹேவிங், அதில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தென் ஃபோர்த் வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஸ்கீம். இது எது அப்படின்னா இப்போ நிறைய சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கேட்டகரியில் வரக்கூடிய இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட், எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் சோஷியல் செக்டார் டெவலப்மெண்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து அதிகப்படுத்தும். ஹியூமன்ஸோட கேபிட்டல் அதிகப்படுத்துறது தான் இது. ஹாஸ்பிட்டல் ஹெல்த் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஜுகேஷன் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட், வாட்டர் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி இதெல்லாமே வந்து ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணும், ஹியூமன் இண்டிகேட்டர்ஸை அதிகப்படுத்தும், டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸை. ஸோ அதனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகணும். ஆனால் ப்ரைவேட் செக்டார் வரணும், கவர்மெண்டால் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கேட்டகரியில் இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு விஜிஎஃப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். விஜிஎஃப்ன்றது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். விஜிஎஃப் அப்படின்றது வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். இப்போ ஒரு ரிமோட் ஏரியாவில், ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு நாளைக்கு 20 இல்லைனா 40 வெஹிக்கிள்ஸ் தான் போகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் லைக் ஹைவேஸில் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு 10 இயர்ஸ் அவங்க வந்து லீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதன் மூலமாக பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக தே வில் கெயின் தி டோல். அதன் மூலமாக அவங்க சர்வீஸும் பண்ணுவாங்க. இப்போ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக இல்லையா? ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பிகாஸ் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரூரல் ஏரியாவில் ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா டிராஃபிக் வில் பி வெரி லெஸ். ஸோ டிராஃபிக் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வரமாட்டாங்க. ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்காக இது உதான் திட்டத்துலையும் இருக்குது வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். இப்போ 100% ப்ராஜெக்ட் 100 crore வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்டை இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் வேணும் இல்லையா? ஸோ அந்த ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணும்போது ஒரு 130 crore வச்சுக்கோங்க. ஒரு 10 இயர்ஸுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு கேல்குலேஷன். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது 80 crore தான் கிடைக்கும். அப்படின்றப்போ மீதி அதில் வரக்கூடிய அந்த டிஃபிஷியன்சியை வந்து ஃபண்ட் பண்ணுறது தான் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்ல அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறது வி வில் சப்போர்ட் இட். அதான் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து 30% ஃபண்ட் பண்ணுவாங்க, சில ப்ராஜெக்ட் வந்து 50% ப்ளஸ் 10 வருஷம் அவங்க வந்து ப்ராஜெக்டை சர்வீஸ் பண்ண போகிறாங்கன்னா அதுலேயும் கவர்மெண்ட்டோட ஷேர் இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேரும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேரும் இருக்கும். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே அதிகப்படுத்தும், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை அதிகப்படுத்த முடியும். எஜுகேஷன் செக்டரில், எஜுகேஷனில் நார்மலாக வரும்னு சொல்லலாம். ஆனால் ஹெல்த் ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் ரிலேட்டடாக, வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக பப்ளிக் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதை ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
அதில் சப் ஸ்கீம் வந்து ஒன்று வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் சப்ளை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, எஜுகேஷன், ஹெல்த் எல்லாமே சப் ஸ்கீம் 1 கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபண்டிங் எப்படின்னா 100% ஆப்ரேஷனல் காஸ்ட் ரெக்கவரி, அப்படின்னா அவங்க போட்டதை வந்து மொத்தமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒன்று. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் எடுத்திங்கன்னா 30%, அதாவது ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் சேர்த்து நான் சொல்கிறது 30% ஃபண்டிங் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்டில். இப்போ 100 crore ஃபண்டிங் பண்ணாங்கன்னா 30 crore will be funded by the government. தென் சப்ஸ்கீம் 2 கேட்டகரியில் பைலட் சோஷியல் செக்டார்ஸ், அதுவும் ஹெல்த், எஜுகேஷன். இப்போ ரிமோட் ஏரியாவில் பண்ணுவாங்க பைலட் அப்படின்னா ஒரு ஏரியாவில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. வேறு அந்த ஸ்கீமே இருக்காது அங்கே. எஜுகேஷனோ ஹெல்த்தோ இல்லாத ஏரியாக்களில் ரொம்ப புவர் ஏரியா, அதான் பைலட் ஸ்கீம் அப்படின்பாங்க. அந்த ஏரியா மொத்தம் டெவலப் பண்ணுறதுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தேர் ஷுட் பி மோர் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து அதுக்கு 80% ஃபண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த 10 வருஷம் அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் 50%. இப்போ 100 crore போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் 80% வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. மீதி 20% ப்ரைவேட் போட்டால் போதும், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில். மீதி இருக்கக்கூடிய 40% இந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் அவங்க ஒரு 10 வருஷம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு 50 crore வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 50% யார் பே பண்ண போகிறாங்கன்னா கவர்மெண்ட் பே பண்ண போகுது. ஸோ அதில் சென்ட்ரலோட ஷேரும் இருக்குது, ஸ்டேட்டோட ஷேரும் இருக்குது. முதல் ஸ்கீமில் சென்ட்ரல் ஷேர் மட்டும்தான் இருக்குது, ஸ்டேட் வராது, சில ஸ்டேட்ஸில் வரும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இஃப் யூ ஹேவ் டு நோ. பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உதான் திட்டம், இந்த சீ பிளேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண, இதெல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபியூச்சரில் தான் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைலட் ப்ராஜெக்டாக சீ பிளேன் பண்ணியிருக்காங்க. இப்போது இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் கிடையாது, இட்ஸ் அ பைலட் ப்ராஜெக்ட். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்போ நிறைய பேர் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதோட டேரிஃப் ரொம்ப, டிராஃபிக் நல்லா இருக்குது, டேரிஃப் இல்லை டிராஃபிக் நல்லா இருக்குது அப்படின்னா பீப்புள் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் இனி ஃபியூச்சரில் அதிகமாக, அந்தமான் நிக்கோபார் ஏரியா எல்லா இடங்களையும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைவேட் வில் கம் அண்ட் இன்வெஸ்ட். இப்போது காம்படிஷன் அதிகமாகும். ஸோ இப்போதைக்கு அதை ஃபண்ட் பண்ணுறதுக்கு வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் இருக்கணும். ஸோ இதான் பைலட் ப்ராஜெக்ட்ன்றது. ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் புரியுதுன்னு நினைக்கிறேன் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்னா என்னன்றது. தென் நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்பேஸ் எக்ஸ் நாசா க்ரூ 1 மிஷன். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். லைக் ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் சேர்ந்து அவங்களோட ப்ராஜெக்ட் தான். நாசாவோட கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம். அதன் மூலமாக ப்ரைவேட் வந்து க்ரூ எடுத்துகிட்டு போகிற, க்ரூனா மெம்பர்ஸ், லைக் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய மெம்பர்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாசா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, ரஷ்யா பண்ணியிருக்கு. இந்தியா இப்போ 2022 we are going to do it. 21 we are going to do it. ஆனால் நம்ம ப்ரைவேட் வந்து இது வரைக்கும் பண்ண கிடையாது. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ 4 மெம்பர்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண நியூஸ் தான். மே மந்த், மார்ச், அந்த ஏப்ரல் டைம் பீரியடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. ஸோ மிஷன் ஆஃப் த கோல்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் டூரிசம் அதிகப்படுத்தும், ஸ்பேஸ் இன்னோவேஷன் அதிகப்படுத்தும் அதன் மூலமாக. தென் ரிலீஜியஸ் கோட் ஃபார் சார்னா ட்ரைபல்ஸ். சார்னா ட்ரைபல்ஸ்னால் லிசன் இயர், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார் ஏரியாவில், இந்த ஏரியாலலாம் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம டுமாரோ வி வில் சி ஆன் செக்யூரிட்டி பேப்பர் இந்த ஸ்லோகன் நீங்கள் பார்ப்பீங்க. ஜல் ஜங்கிள் ஜமீன், அதான் அவங்களோட ட்ரைபல் பீப்புளோட மெயின். இது அவங்களுக்கு வாட்டர், ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட், அதான் மெயின். அப்போ அதை கன்சர்வேஷன் பண்ணுற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கடவுளாகவே கும்பிடுவாங்க. அது கடவுளா அப்படின்றது ரெண்டாவது தான். ஆனால் அதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு தே ஆர் மேக்கிங் அ குட் எஃபோர்ட். நியமகிரி ஃபாரஸ்ட், நியமராஜா அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து உடைக்காமலே இருக்காங்க. அதை டச் பண்ண ஒடிசா கவர்மெண்ட் பிளான் பண்ணப்போ கூட, போஸ்கோ ப்ராஜெக்டில் பிளான் பண்ணப்போ கூட தே ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் பிகாஸ் தேர் சென்டிமெண்ட்ஸ். அதனால் சுப்ரீம் கோர்ட்டே அதை தடை பண்ணியிருக்கு. அது வந்து ரெஃபரண்டம் எல்லாம் நடத்துனாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை, வாட்டர் ஏரியாவை, ஜங்கிள் அண்ட் ஜமீன், லேண்ட் எல்லாம் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ ப்ராஜெக்டில் அவங்க வந்து சாரணா அப்படின்ற அந்த ரிலிஜியன், அதான் அது கடவுள் இருக்கா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது தான். இயற்கை வந்து கடவுள் அப்படின்றது தட் இஸ் நாட் அ மேட்டர். ஆனால் சேக்ரெட் க்ரூஸ் எல்லாமே அதோட பார்ட்டு தான். சரியா? சேக்ரெட் குட்ஸ்னால் தெரியும்ல. ஸோ சாரணா கோட் அப்படின்றத இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய பீப்புள் அதர் ரிலிஜியனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. மெயின்லி ட்ரைபல் ஏரியா உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டியானிட்டி வந்து ப்ரீச்சிங் அங்கே பண்ணுறதுனால நிறைய பீப்புள் கன்வெர்ட் எஜுகேஷன்லாம் கொடுக்குறோன்னு நிறைய பீப்புள் கன்வெர்ட் ஆகுறாங்க. அதனால இவங்களுக்குன்னு ஒரு கோட் கொண்டு வராங்க, சார்னா கோட் அப்படின்றது. அப்படி கொண்டு வந்தால் அது லைக் பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரிலீஜியன் வந்து இப்போ சென்செக்ஸ் 2021 தே ஆர் கோயிங் டு ஆட் இட் இன் தி லைக் ஒரு காலம் தனியாக ஆட் பண்ண போகிறாங்க. ஹிந்து, கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சார்னா அப்படின்ற ஒரு ரிலீஜியனும் இனி ஆட் ஆக போகுது. ஆல்ரெடி இருக்குது.
சாரணானா லைக் இயற்கையை கடவுளாக தொழுகிறவங்க, சரியா? ஸோ தட்ஸ் ஆல். அப்பார்ட் ஃப்ரம் இந்து ரிலீஜனில் இது வராது. ஸோ சென்செக்ஸில் அதை ஆட் பண்ண போகிறேன். தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். தென் 7th வந்து டிராஃப்ட் டேட்டா சென்டர் பாலிசி 2020 மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதை ரிலீஸ் பண்ணேன். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இன்றைக்கி பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரிப்போர்ட் வந்ததுலேருந்து ரெகுலராக யூபிஎஸ்சி இஸ் ஆஸ்கிங் அபவுட் டேட்டா ப்ரைவசி சம்திங். ஸோ அது மாதிரி டேட்டா ப்ரைவசி ரிலேட்டடாக வரதான் டேட்டா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கமாடிட்டி. உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் தெரிய வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு டேட்டா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் எங்கே போட்டாலுமே டேட்டாஸ் எல்லாமே ப்ராப்பராக சேவ் பண்ணப்படணும். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்காக பீப்புளோட இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காகவும் we are going to have a policy that is called as vision of the draft data center policy. அதில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக நம்ம இந்தியாவில் டேட்டா சென்டர்ஸ் அதிகப்படுத்துறது. இப்போ அமேசான் நிறுவனம் இப்போ டேட்டா லோக்கலைசேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டேட்டா லோக்கலைசேஷன்னா தெரியும்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வில் பி சேவ்டுன்னு லைக் இந்தியாவுக்குள்ளாடி சேவ் பண்ணணும். அப்போ அவங்க வந்து தனி சர்வர் வைக்கணும், டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கணும். அதான் சேவ் பண்ணுறதுக்கு டேட்டா ஸ்டோரேஜ். இப்போ யாராவது ப்ரைவேட் அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லையும் அவங்க வந்து டேட்டா சென்டர்ஸை உருவாக்கினா இட்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், க்ரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அது லாஸ். அப்போ டேட்டா சென்டர்ஸ் வந்து தனியாக உருவாக்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம டேட்டாஸை கூட நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். க்ளவுட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர், ரைட்? இந்த க்ளவுடுன்னா நீங்கள் க்ளவுடில் சேவ் பண்ணலை, ஒரு டேட்டா சென்டரில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆகும். கூகுள் ட்ரைவில் பீப்புள் ஹேவிங் 15 GB ட்ரைவ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வேணும்னா யூ ஹேவ் டு கிவ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், பே பண்ணணும். அப்போ உங்களோட டேட்டாஸ் எல்லாமே கூகுள் ட்ரைவில் சேவாக இருக்கும். கூகுள் ட்ரைவ்னா அது க்ளவுடில் இல்லை, க்ளவுட் இட்ஸ் அ ஸ்டோரேஜ் சர்வர். அது எங்கே இருக்குன்னா லைக் இந்தியாவில் வச்சுருப்பாங்க, யூஎஸில் வச்சுருப்பாங்க, பல கண்ட்ரீஸில் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு 15 GB கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அது போக வேணும்னா யூ ஹேவ் டு ஹேவ். இதெல்லாம் டேட்டா ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகணும். தேர் இஸ் அ நீட் நவ். எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வரும்போது தெர் இஸ் அ நீட். ஸோ டிஜிட்டல் எக்கானமி அதிகப்படுத்துறது, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது, அதன் மூலமாக பீப்புளுக்கும் சேஃப்கார்டு இருக்கும், பீப்புளுக்கும் அதிகமாக பயன்படுத்தப்படும். நீங்கள் ஹார்ட் டிஸ்காக வாங்க வேணாம். That's a benefit. And the terms defined, data center அப்படின்னா டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஏரியா. டேட்டா சென்டர் பார்க் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட். டேட்டா சென்டர் அப்படின்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏரியா தான் டேட்டா சென்டர் அப்படின்னா ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க. டேட்டா சென்டர் பார்க் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும், லைக் ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன்ஸை மாதிரி. அது மட்டும் இல்லை, அதில் பிஸ்னஸ் ரிலேட்டடான இப்போ டேட்டாவை செல்லிங் அண்ட் பையிங் அதுவும் நடக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதெல்லாமே அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுற இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ அது வந்து லைக் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், எசென்ஷியல் சர்வீஸ் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு சொன்னால் சாரி ஃபார் தட். எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்லேயே அது கொண்டு வர போகிறாங்க. இப்போ ஹெல்த் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே எசென்ஷியல் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் வரும். ஸோ அது மாதிரி இதுவும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அது. ஆனால் அந்த அளவுக்கு டேட்டா இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க ஃப்யூச்சரில். ஸோ அது மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், என்டர்பிரனர்ஷிப் இவங்க எல்லாமே இதில் ஒர்க் பண்ணுறாங்க ஃபார் த நீட் டேட்டா சென்டர் பாலிசிக்காக. அது எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்ற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக இருக்க போகுது. அப்போ வி நீட் ஹியூஜ் டேட்டாஸ். இப்போ நீங்கள் க்ளவுட் மழை பெய்கிறத ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வானிலையை வச்சு அது ப்ரெடிக்ட் பண்ணும். ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டைம் பீரியடில் எப்படி இருந்துச்சுன்றதையும் அது வந்து கால்குலேட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் ஒரு பர்சன் வந்து சர்ச் பண்ணும்போது he will get a data related websites. இன்னொரு பர்சன் சர்ச் பண்ணும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெப்சைட் லைக் மேலே வரக்கூடிய சர்ச் இன்ஜினில் வரக்கூடிய டேட்டாஸ் வெப்சைட்ஸ் வேறையாக இருக்கும். அது காரணம் என்ன? உங்களை அது ஸ்டடி பண்ணி வச்சுருக்குன்னு அர்த்தம். ஏ பர்சனை ஸ்டடி பண்ணியிருக்கு, பி பர்சனே ஸ்டடி பண்ணியிருக்கு. ஏ பர்சனுக்கு என்ன வேணுன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இஸ் அன் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக் இஸ் அன் எக்ஸாம்பிள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு காமிக்குதில்ல. ஸோ சேம் லைக் தட். ஃபார் தட் டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். டேட்டாஸ் ஹேவ் டு பி சேவ்ட். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது தான் எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தட்ஸ் ஆல். So that's all about today's current affairs, students. Hope you people got it. Thanks a lot for joining with us.